நெய் மட்டன் கிரேவி எப்படி பண்ணது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், பட்டை, சோம்பு, லவங்கம், கருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பொரியட்டும். 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம், 150 தக்காளி போட்டிருக்கேன். பொடிசாக அரிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பரட்டிக்கலாம். இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சக்தி கறி மசாலா போட்டுக்கலாம் 2 ஸ்பூன். இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். நல்லா கலரி விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். மட்டன் இளம் ஆட்டுக்கறி தான், 3 விசிலே வெந்துடும். விசில் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசிலே நல்லா வெந்துடும் இளம் ஆட்டுக்கறி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தாளிச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படியே குழம்பு சுண்டட்டும். நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்டியான நெய் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ சின்ன கடாய் போட்டுக்கலாம். முந்திரி போட்டு நல்லா சேர்க்க வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி செவந்த முந்திரி எடுத்து மட்டனில் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான மட்டன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.